தினமும் காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே அதிகாலையில் மன்னா பொழியுது. அந்த மன்னாவை எடுத்து அவங்க சாப்பிடலாம், இல்லை தோசையோ அப்பமா பணியாரம் ஏதாகிலும் செஞ்சு சாப்பிடலாம். அவர்கள் இருக்கக்கூடிய இடம் வனாந்தரம். எந்த ஒரு கேஎஃப்சி கிடையாது, அடையார் ஆனந்த பவன் கிடையாது. அந்த இடத்துல எந்த விதமான ஒரு மதுரை பன் பரோட்டா கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. ஏன் ஜிகர்தண்டா கிடைக்காது, இன்னும் சொல்ல போனால் தண்ணி கூட கிடைக்காது. அப்படி ஒரு வனாந்தரம். அந்த வனாந்தரத்தில் அவங்க இருந்தாங்க. ஆனால் தேவன் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு உணவு கொடுத்து போஷித்தார். தேவன் ஏன் போஷித்தார்? தேவன் அவர்களை அழைத்திருக்கிறார், அவர்களை தெரிந்திருக்கிறார். அவர் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே, ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தபடினாலே தேவன் அவர்கள் மேல் அந்த உடன்படிக்கையினுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்த விரும்புகிறார். அவர்களை நேசிக்கிறார், அவர்களை அன்பு செலுத்த விரும்புகிறார். அந்த அன்பின் நிமித்த